வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட ஃபுல் சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு தான். உங்களோட சின்ன சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. விஜய் அவர்கள் அறிக்கை விட்ட நெல்லை கொள்முதல் பண்ணாம அப்படியே விட்டு அதை முளைக்க விட்ட அநியாயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். தமிழக அரசாங்கம் நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணாம அப்படியே போட்டு வச்சு அது மழையில நனைஞ்சு அத்தனையும் மூட்டை மூட்டையா முளைச்சு கிடக்குது. இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா? சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பாவத்தை தமிழக அரசாங்கம் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி முளைச்சு போன நெல், வேஸ்டா போன நெல், வீணா போன நெல் எவ்வளவுன்னு தெரியுங்களா? 20 லட்சம் டன். ஒரு டன்னுனா 1000 கிலோ. 20 லட்சம் டன்னுனா எத்தனை கிலோன்னு கவுண்ட் பண்றீங்களா? 3, 10, 100, 1000, 10,000 லட்சம், 10 லட்சம் கோடி, 10 கோடி, 100 கோடி, 200 கோடி கிலோ. 200 கோடி கிலோ நெல் வீணா போயிருக்கு. ஒரு டன் நெல்லிலிருந்து எத்தனை கிலோ அரிசி கிடைக்கும்? ஒரு டன் நெல்லிலிருந்து தோராயமா 560 700 கிலோ அரிசி கிடைக்கும். அப்போ 20 லட்சம் டன்னுல இருந்து எத்தனை கிலோ அரிசி நமக்கு கிடைச்சிருக்கும்? 20 லட்சம் டன் நெல்லிலிருந்து சுமார் 13 லட்சம் முதல் 14 லட்சம் டன் அரிசி கிடைக்கும். அப்ப இது எத்தனை கோடி கிலோ? 13 கோடி கிலோ. 13 கோடி கிலோ அரிசிய வீணாக்கி இருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய துரோகம்! எத்தனை பேரோட வயிற்றுக்கு சேர வேண்டிய ஒரு உணவை எப்படி வீணாக்கி இருக்கிறாங்க? உலகத்துல ஒரு நாளைக்கு பசியும் பட்னியுமா கிடக்கிறவங்க 240 கோடி பேராம். இந்த வீடியோல பாருங்க, கொடுக்க மனமில்லாத ஒவ்வொரு மனிதனும் கொலைகாரன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை அழிக்கிறவங்க இத்தனை கோடி கிலோ நெல்லையும் உருவாக்குறதுக்கு அந்த விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க, எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாங்க. சம்பளமே இல்லாம தான் வேலை பார்க்கணும். நெல்லை விளை வச்சு அது கொண்டு போய் வித்தாதான் அவங்களுக்கு காசு. இந்த அம்மா சொல்றத கேளுங்க. பயமுச்சோடு இப்படிதான் அந்த மலையில நெல்லு கொண்டு கொட்ட முடியாம இடம் இல்லன்ட்டாங்கன்னு தேக்கி வச்சிருந்தேன். இந்த மழை பெஞ்சதுல எல்லாம் போய் முளைச்சு போயிட்டு இன்னும் அறுக்கல, நெல்லு அப்படியே கிடக்கு. இந்த பாருங்க எல்லாமே முளைச்சு கிடக்கு. நைட்டு கூட மழை பெஞ்சிருச்சு. இவ்வளவு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இது எல்லாமே என் உழைப்பு. 4 மாசத்துல நான் உழைச்சிருக்கேன். நான் ஒரு ஆளும் கடந்துகிட்டு 2 ஆளு 3 ஆளை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நான் உழைச்சதுக்கு வேணும். நான் பண்ண செலவு எல்லாமே போச்சேன். ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. நான் போய் இந்த நகையை திருப்பணும், என்னமா திருப்புவேன்? 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்க நடவு நட்டு இருக்காங்க. ஆனா நம்ம துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்காருன்னு பாருங்க. இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார். நான் உடைய மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். புகார் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பாத்தீங்களா, அவங்க பொய் சொல்றாங்களாம். அவங்க நிலத்துல இருந்து அவங்க அறுவடை பண்ணவே இல்லையா? ஆமா, அவங்க அறுவடை பண்ணல. அதாவது விவசாயத்துல ஆனா அவனா கூட தெரியாதவங்க எல்லாம் பதவியில இருந்தா எப்படி பதில் சொல்லுவாங்கறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமான பதிலா தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நெல்ல அறுவடை பண்ணி வச்சவங்க இருந்து வரிசையா தான் அரசாங்கம் கொள்முதல் பண்ணுவாங்க. அவங்க கொள்முதல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்ம அறுத்து வச்சா அது முளைச்சு வேஸ்டா போயிடும். அதனால நம்ம பின்னாடி அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணாம அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள மழை பெஞ்சு அது முளைச்சு பாதி அழுகி வீணா போயிருக்குது. நெல்லு கொண்டு போய் கொட்டை இடம் தான் அறுக்காம தேக்கி இந்த மலையில அடிபட்டு போயிடுச்சு. நெல்லெல்லாம் ஃபுல்லா இப்படிதான் முளைச்சு கிடக்கு. இந்த வயல் ஃபுல்லாவே முளைச்சு கிடக்கு. எல்லா வயலுமே 5 ஏக்கர் கிட்ட எல்லாம் முளைச்சுதான் கிடக்குது. ஆனா இது கூட அவரால் புரிஞ்சுக்க முடியல. அந்த அம்மா பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கலெக்டரை விட்டு ரிப்போர்ட் கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவங்கதான் இன்னும் அறுவடை பண்ணலையே, அப்புறம் ஏன் முளைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சவங்க யார்ட்டையாவது கேட்டுட்டு அப்புறமா பதில் சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏற்கனவே மூட்டை மூட்டையா நெல்லு முளைச்சு போயிருக்கு, அதுக்கு பதில காணோம். இறந்து போன குழந்தைய கையில ஏந்திட்டு அலற மாதிரி அந்த பாட்டியம்மா எப்படி கண்ணீர் விட்டு கதறாங்க பாருங்க. அவங்களோட கஷ்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க.
அவங்க என்ன கேட்டாங்க? அறுவடை பண்ண நெல்லை கொள்முதல் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அத உங்களால பண்ண முடியல. சரி, கொள்முதல் பண்ண முடியல அப்படின்னா அந்த கொள்முதல் பண்றதுக்கு முன்னாடி சேஃப்டி பண்றதுக்கு ஒரு கிடங்கு தான் கேட்டிருக்காங்க. அதுவும் உங்களால பண்ண முடியல. இந்த மாதிரி அநியாயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. டாஸ்மாக்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு 55,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. அதுல 1%, வெறும் ஒரே 1% எடுத்தா கூட 550 கோடி ரூபாய். அதை வச்சு அவங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிருக்கலாம். அப்படி இல்லையா? இப்பதான் தீபாவளி வந்தது. ஒரே நாள்ல 700 கோடி ரூபாய் டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்கீங்க நீங்க. அந்த அமௌண்ட் எடுத்து கூட அவங்களுக்கு ஒரு தானிய பாதுகாப்பு கிடங்கு அமைச்சு கொடுத்துருக்கலாம். 4.5 வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிருக்க கூடாதா? விஜய் அவர்கள் எதுக்காக வந்தாரு? மக்கள் எதுக்காக அவர் பின்னாடி நிக்கிறாங்க? இந்த மாதிரி அநியாயம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நமக்கு எந்த நன்மையுமே நடக்க மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் அதை தட்டி கேட்க மாட்டாங்களா? நமக்கான நன்மைகள் செஞ்சிட மாட்டாங்களான்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் புதுசா வந்த ஒருத்தர் பின்னாடி போறாங்க. அவர் அநியாயத்தை தட்டி கேட்கிறாரு. கரூர் மாநாட்டிலே இது பத்தி அவர் பேசியிருக்கிறாரு. ஒரு நெல்லு மூட்டைய விலைக்கு வாங்குறதா இருந்தா அந்த சொம கூலியே மூட்டைக்கு 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. நம்ம பக்கமா ஒருத்தர் பேசும்போது அவருக்கு பக்கபலமா நிக்கணும் தானே நமக்கு தோணும். இப்படி ஒரு மூட்டைய சுமக்கிறதுக்கு 40 ரூபாய் கொடுக்கல அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அத்தனை நெல்லையும் அப்படியே போட்டு வச்சு அதை முளைக்க விட்டு வீணாக்கி யாருக்குமே இல்லாம பண்ணி என்ன சாதிக்க போறீங்கன்னு தெரியல. மக்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நம்பர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, அதுக்கு மேல நம்மளால யோசிக்கவே முடியாது தானே? இந்த அமௌண்ட்டை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க. 1,60,60,000 கோடி கேள்விப்பட்ட அமௌண்ட் தான் இல்லையா? இவ்வளவு மிகப்பெரிய ஊழல் நடந்து கூட டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணா கூட பொதுமக்கள் மத்தியில போனு, செல்போன் எல்லாம் பிரபலமாக்குறாங்க. மக்களுக்கு ஒரு டெக்னாலஜி சுலபமா கிடைச்சது. ஏதாவது செஞ்சுதான் அதுல ஒரு ஊழல் பண்ண முடியும். ஆனா 4.5 வருஷமா என்ன செஞ்சீங்க? மக்களைத்தான் வச்சு செய்றீங்க. நீங்க பொதுமக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவங்க தாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள், உங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு நாள் உங்களால விவசாயியோட வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா? ஏன்னா நீங்களா பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், கோல்டு ஸ்பூன், டைமண்ட் ஸ்பூன். பரவாயில்ல, நீங்க சொகுசா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா விவசாயிகளை தயவு செஞ்சு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். இது விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க. வெற்றி நிச்சயம். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.